வணக்கம். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையின் வாக்குக்கேற்ப மனித பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். அந்த பிறவியிலே எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து செயல்படுகின்ற பகுத்தறிவை படைத்தவன்தான் மனிதன். மானிடத்தின் ஜாலங்களுக்கு ஏற்ப நாம் மதிமயங்கி மரணத்தின் ஓலங்களை பரிமாறுகின்றோம். எங்கே செல்கிறோம், எதற்காக செல்கிறோம், எப்படியெல்லாம் செல்கிறோம் என்றெல்லாம் அருள் கூர்ந்து மனிதர்களாகிய நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இயற்கை பேரிடர்கள் மானிட வாழ்வியலை அவ்வப்போது அழித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் எதிர்பாராத செயற்கையான சில நிகழ்வுகளுக்கு நாம் மனத்திலே இடம் கொடுத்து, மனத்தை பறிகொடுத்து, மதிமயங்கி ஈடுபடும் பொழுது நாம் அழிவுகளை சந்திக்கிறோம். ஏன் அழிந்தே போகிறோம். மானிடத்தின் வார்ப்புகள், மரணத்தின் தீர்ப்புகள். பிறந்தவர்கள் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதி. ஆனால் நம்மை பாருங்களேன், நாம் எப்படியெல்லாம் எந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிலையிலே அறிவு மயங்கி நம்மை அறியாமலேயே நாம் பல தவறுகளை செய்கின்றோம். அதனால் நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின்றோம். நான் எந்த ஒரு தலைவரையும், எந்த ஒரு மனிதரையும், எந்த ஒரு நிகழ்ச்சியையும் குறிப்பிட்டு பேசவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே சிந்திக்கும் பொழுது நெஞ்சம் கூட அழுகிறது. அதை பதிவு செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இங்கே நான் உங்களை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. சிந்திப்போம், வாழ்க்கையில் வரலாறுகளை சந்திப்போம். நன்றி.